ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. அதான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நான் நினைக்கிறது அதுதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது சரியாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ என்னோடய வாய்ஸ் பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு வாய்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா அந்த கஷாயெல்லாம் போட்டு குடிக்கிறதுனால அதனால் ஓரளவுக்கு வந்துடுச்சு. மாத்திரையும் போட்டேன். செம்ம கோல்டு. ஏன்னா நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக பயங்கர இந்த நேற்று வடித்த சாதம் இதெல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் காலைல டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு சட்டுன்னு மாறினதுனால செம்ம கோல்டு, அப்படியே தலை ஃபுல்லாக பாரம் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா வேர்வை பிடிச்சேன். அது நீர் கோத்ததுனால சைனஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால் ஓரளவுக்கு க்யூர் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 days மாத்திரை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஷாயங்க, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் துளசி, நெக்ஸ்ட்டு கற்பூரவள்ளி, இது எல்லாமே போட்டு ஒரு கஷாயம் போட்டேன். அது செம்ம ரிசல்ட்டு. அப்புறம் ரசம், நம்மளோட மிளகு ரசம், அதை விட்டால் வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த கிளைமேட் மாறும்போது இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதனால தான் என்னால் சரியாக எடிட்டிங் பண்ணவும் முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறதுனால என்னால் வீடியோ சரியாக போட முடியலை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய காமெடி வீடியோ போடுற, மோட்டிவேஷனாக போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, நான் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீ பேசுகிறது நல்லா இருக்குது, இன்னும் நீ மோட்டிவேஷனாக பேசு, ரெகுலராக போடு வீடியோ அப்படின்னு நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை எப்போவுமே எல்லாருக்கும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சிலரோட வார்த்தைகள் தாங்க. அவங்களோட அந்த வார்த்தையை கேட்கும்போதே அப்படியே டவுனாக இருப்போம், பேட்ரி டவுனில் இருந்த மாதிரி. அந்த வார்த்தையை கேட்டது அப்படியே எங்கேருந்து தான் அந்த புத்துணர்ச்சி வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சரி, யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ரொம்ப அப்படியே டவுனாக இருக்காங்க, ரொம்ப விரக்தியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. நான் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக இருந்தப்போ ஒரு 8th படிக்கும்போது அப்போ நான் தண்ணி பிடிச்சி கொடுப்பேன் எங்கள் பாட்டிக்கெலாம். எங்கள் சித்தப்பா பாட்டி தனியாக இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் வரும் 4 மணிக்கு வரும் தண்ணி. அப்போ தான் எழுந்தடிக்கணும் 5 மணிக்கெலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் தண்ணியே கிடைக்காது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் 90s அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கஷ்டம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ தண்ணி நாங்கள் பார்த்திங்கன்னா சைக்கிள்லலாம் வச்சு 4 குடம் 2 பக்கம் கயிறு வச்சுலாம் கட்டிட்டுலாம் வந்திருக்கேங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் தண்ணிலாம் வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு. ஸோ அந்த வயசில் என்ன கஷ்டப்படக்கூடாதோ அந்த கஷ்டத்துலலாம் அனுபவித்து வந்துடுறதுனால வாழ்க்கைன்னா என்னன்றது ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. ஸோ நம்ம எதையும் வீணாக்கக்கூடாது. இப்போ கூட எங்கன்னா போனேன் அப்படின்னா தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னா உடனே போய் ஃபஸ்ட்டு அதை மூடிட்டு தான் வருவேங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நல்ல மனசுக்காரங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது சின்ன கேர்லெஸ், அந்த கேர்லெஸ்ஸால் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய விஷயம்லாம் நடக்குது. என் லைஃப்பில் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ பின்னாடியும் நிறைய கேர்லெஸ்ஸால் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் ஒன்றுனா சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ 8th படிக்கும்போது தண்ணி பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. வாரமானா 50 ரூபா சம்பாதிப்பேன் 8th படிக்கும்போதே நான். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த 50 ரூபா எடுத்து என்னோடய இடுப்பில் பாவாடை கட்டியிருப்பேன்னா அதில் சொருகி வச்சுட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருந்தேன். வெளியில் அங்கே ஒரு 4 குத்தனும் இருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த காசு எங்கேயும் விழுந்துடுச்சு. என்னடா இது, வச்சுருந்த காசை காணுமே இது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன், எங்கெங்கேயோ போய் தேடுறேன். 13 வயசு பொண்ணுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒரு புத்தி இருக்கும்? ஒரு அளவுக்கு தான் இருக்கு இல்லையா? அழ தேம்பி அழறேன். நைட்டெல்லாம் அழுதுகிட்டே தூங்கிட்டேங்க. என் பாட்டி சொல்லின்னு இருக்காங்க காலையில், பாவம் அழுது தூங்கிட்டாவ, 50 ரூபா காணோன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா. நான் உழைச்ச காசு இல்லையா? அந்த உழைச்ச காசு காணோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதாவது நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் இல்லையா? தேவைக்கு எல்லாமே இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ அதாவது 6th லீவு 7th லீவுக்கெலாம் நான் வேலைக்கு போவேன், பார்ட் டைம் ஜாப் மாதிரி அப்போல்லாம். இப்போ அதனால தான் நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் வீட்லேயே சரியாக இருக்குது. அதனால தான் அப்போயே நிறைய வேலை பார்த்துட்டேன் நான். அப்படிலாம் பண்ணி என்ன தேவையோ காசு வர்றது 30 ரூபா வரும், 50 ரூபா வரும். அதை வச்சு எனக்கு தேவையான ஸ்கூல் பேகு,
செருப்பு இதெல்லாம் நானே வாங்கிப்பேன். எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், அம்மா ரொம்ப கஷ்டம்மா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னா, உனக்கு தேவையானது அதாவது ரூ. 100 தேவைன்னா ரூ. 50 தான் கிடைக்கும் அப்பா கிட்டேருந்து, அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ யோசித்தேன், சரி ஓகே நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து என்ன தேவையோ நம்மளே சம்பாரிச்சுப்போம் அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்பயே வந்துடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து அது வளர வளர பார்த்திங்கன்னா அது பெருசாக தான் ஆச்சு. ஸோ எனக்கு தேவையானதை நானே சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அந்த வயசுலேருந்து. ஆனால் நான் படிப்பையும் விடலை, படிக்கவும் செஞ்சேன். அந்த படிப்பும் எனக்கு நிறைய விஷயத்த கொடுத்தது. லைஃப்பில் நான் பண்ண சின்ன சின்ன வேலையிலையும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நான் அந்த ரூ. 50 வந்து நான் சின்ன கேர்லெஸ்ஸால் எனக்கு மிஸ் ஆச்சு. அது எனக்கு அப்போ வந்து புரிஞ்சுது. ஆனால் அது இப்போவும் எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் வந்து கேராக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் சரி, என் ஹேண்ட்பேக் எங்கன்னா கடைக்கு போனோன்னா கூட சரி, என் சித்தி பசங்களாம் அப்படியே வச்சுட்டு தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அது மாதிரி வைக்கவே மாட்டேன். எப்போவுமே என் பேக் என்கிட்டயே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சித்தி பசங்களாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பர்ஸு, ஃபோனு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், நாங்கள் டிமார்ட் போயிருந்தோமா, அப்போ சொன்னேன் இது மாதிரி தள்ளி வைக்காதம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பேகை வந்து அவள் வச்சுட்டு அவள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தா. என் பேக் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பேகை வந்து கையில் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸில் வரும்போது அதே யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து பர்ஸ்லேருந்து ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கேர்லெஸ் தான். அதாவது அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்துருக்க முடியும். இந்த மாதிரி இருக்காங்க சில பேர், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எந்த திருடும் நடக்காது. ஒரு சின்ன கேர்லெஸ் இருக்கும்போது தான் எல்லாமே நடக்கும். சரிதானேங்க? உடம்புல நோயும் அதே மாதிரி தான். நம்ம இட்ஸ் ஓகே, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதே மாதிரி தான் சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி, உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாத்திரையை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மாத்திரை 5 மாத்திரை, அதெல்லாம் மாத்திரைன்றது ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டுறாங்க. அது ஏனோ தெரியல. நான் சில பேர்லாம் பார்க்குறேன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, மாத்திரையை நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாங்க, இது எனக்கு பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு உடம்புல வர பிரச்சனைகளுக்கு இதுதானோ காரணம். மாத்திரையே சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு வாழ முடியுங்க? என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சரியா? நம்ம வந்து எந்த விஷயத்துலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நிறைய வேலை இருக்கும்போது கேர்லெஸ்ஸுன்றது வரதான் செய்யும். அது நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய பிரச்சனையை நம்ம ஹெல்த்துலேருந்து பண விஷயத்துலேருந்து நிறைய விஷயத்த நம்ம பாதுகாத்துக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ வருதா இல்லையான்றது சொல்லுங்கள். ஒரு நாளும் பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ஏறும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. சில டைம் பார்த்திங்கன்னா உடம்பு ப்ராப்ளம் இருக்கும்போது சரி ஓகே பார்த்துக்கலாம், நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்களா, என்னோட இந்த சின்ன செடி, இந்த கார்டன் இதை உருவாக்குறதுக்கு எனக்கு 11 வருஷம் ஆயிருக்குங்க. ஏன்னா இது என்னோடய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ரெடி ஆனது தான். ஒரு 6 மாதம் ஒரு வருஷம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆனது தான். அதுக்கு முன்னெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது, இந்த அளவுக்கு இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா? இது கேர் தாங்க. நான் வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற நிறைய விஷயத்த பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ காலையில் தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த செடி அடிக்கிற வெயிலுக்கு எப்படி காஞ்சி போயிடும் தெரியுமா? ஓரளவுக்கு வளரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா செடியும் காஞ்சி போயிடும். இது பாருங்கள், இது சூப்பராக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே செம அட்ராக்டிவாக இருக்குது கலரு இல்லையா? யார் யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். என்னோடய கார்டன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும். எப்போவும் நீங்கள் நினச்சது நடக்கணும். என்னோடய ஆசை எல்லாமே நிறைவேறிச்சிங்க. இந்த செடி விஷயத்தில் நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கோம். அதை அப்படியே பார்த்துக்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பாய்.